20% உக்ரைன் இப்போ உக்ரைனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த 20% உக்ரைன் அப்படின்னு சொல்கிறதுல 7% உக்ரைன், அதாவது கிரீமியா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ டோட்டலாக 100வது நாள், இந்த 100வது நாள் யுத்தத்தில் செலன்ஸ்கி அவர்கள் கூறின வார்த்தைகளும் இதுவரையிலும் நடந்திருக்கிற மாற்றங்கள், பொருளாதார மந்த நிலைமை, உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் பலவிதமான பிரச்சனைகள், ரஷ்யாவினுடைய மாற்றம், அமெரிக்காவினுடைய திடீர் ட்விஸ்ட், ஜெர்மனியினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி, இப்படி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பொதுவாக ஒரு யுத்தம் தொடங்கி சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா அந்த யுத்தத்தினுடைய விளைவுகளும் அவ்வளோ சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம், ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் ஒரு யுத்தம் தொடங்கி பல நாட்களாக, பல வருடங்களாக, பல மாதங்களாக நீண்டு வருது அப்படின்னு சொல்லும்போதே அந்த யுத்தத்தினுடைய வீரியமும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாலும், இன்றைக்கி 100வது நாள் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போதைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, எங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் இந்த ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இன்னும் கண்டினியூ ஆகுது என்றால் நிச்சயமாக யாருக்கும் வெற்றி இல்லாத ஒரு போராக இது மாறும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 20% உக்ரைன் அப்படிங்கிறது இப்போ எங்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாதுப்பா, ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, இப்படியே போச்சுன்னா பல இடங்களை நாங்கள் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியதும், அந்த கூறினதுக்கு அடுத்தபடியாக யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அவர் நன்றிகளை சொன்னதும், ஏன்னா இந்த 100 நாள் நாங்கள் மட்டும் தனியாக போராடி இருந்தால் கண்டிப்பாக உக்ரைனால் நிலை நின்று இருக்க முடியாது, இந்தந்த நாடுகள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இந்தந்த நாடுகள் எங்களுக்கு வெப்பன் கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் நிற்க முடியுது அப்படின்னு சொன்னதும், இது எல்லாமே சேர்ந்து உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிரொலியும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 75% நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த வருட எண்டுக்குள்ளே 90% உயரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அங்கே பலவிதமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஒப்பக் நாடுகள், ஒப்பக் ப்ளஸ் நாடுகள், அதாவது இந்த கச்சா எண்ணெயை அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிற 2 நாட்டு கூட்டமைப்புகள் இருக்குது, ஒப்பக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டமைப்பு நாங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆனால் ரஷ்யாவை எதிர்த்து நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே ரஷ்யா அவங்களுடைய காயை பக்காவாக நகர்த்தி வருகிறது அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக பார்க்கலாம். அது எப்படி விக்கி ரஷ்யா அவங்களுடைய காயை பக்காவாக நகர்த்தி வருதுன்னு சொல்கிற இந்த கேள்வி இருந்துச்சுன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை உலகெங்கிலும் எதிரொலிக்குது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகள் எப்போவாவது இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புகிறாங்க, ரஷ்யா வேறு யாருக்கும் எதிராக திரும்பாமல் உக்ரைனை மட்டும் டார்கெட்டாக வச்சு அங்கே வர்ற நாடுகளுடைய அந்த உதவிகள், அந்த இராணுவத்தினுடைய கட்டமைப்பு, இல்லாட்டி அவங்களுடைய குண்டுகள், அவங்களுடைய வெப்பன்ஸ், இதை மட்டுமே அழிக்கிறார்கள். ஸோ வெளிநாடுகள், பல நாடுகள் இப்போது உக்ரைனுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த உதவிகள் எல்லாமே வீண் போக வைப்பது தான் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இதுக்கு மத்தியில் புட்டின் அவர்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, வரல அப்படின்னு சொல்கிற பல விதமான பொருளையும், அந்த பொருளைக்கு நேற்று அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆமாப்பா, ஏப்ரல் மாதம் புட்டின் அவர்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு புலனாய்வு விசாரணை தான். ஸோ இந்த விசாரணை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே புட்டின் அவர்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதான் இந்த யுத்தத்தினுடைய முடிவாக இருக்க போகுது, யாருக்குமே எந்த விதமான முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க போகுது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிரான்ஸ்லேருந்து வந்த ஒரு சோல்ஜர், அதாவது உக்ரைனுக்கு நான் உதவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்காக நாங்கள் பழிவாங்க அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி பல அரசாங்கங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடலாம், ஆனால் உங்களை பற்றியான ட்ரேசஸ் எதுவுமே எங்ககிட்ட இருக்காது, நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் இறந்துட்டீங்களா, நீங்கள் இருக்கீங்களா, அந்த மாதிரி யாருமே உங்களை நாங்கள் பின்தொடர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு யுத்தத்திலும் இந்த மாதிரியான இழப்புகளும், இல்லாட்டி அந்த இழப்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளும் வரும்போது இதே மாதிரியான யுத்தம் இல்லை இதே மாதிரியான யுத்தத்தினுடைய பின்விளைவுகள் அப்படிங்கிறத படிப்பதற்கு நிச்சயமாக கல்ஃப் வார் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிக்கணும். குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள், TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். 199 ரூபாய்க்கு வருடம் முழுவதுமாக உங்களால் தமிழ் ஆடியோ புக்ஸை கேட்கலாம். அதில் மிக முக்கியமான ஆடியோ புக் தான் இந்த கல்ஃப் வார். இந்த கல்ஃப் வார் தான் கச்சா எண்ணெய்க்காக நடந்த வார். அது இல்லாமல் அந்த கல்ஃப் அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், அரபு உலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் எந்தெந்த நாடுகள் இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரக்சராக நம்ம இந்த மாதிரி கச்சா எண்ணெயை கொண்டு செல்ல வேண்டும், இதற்கு எதிராக ஆதரவாக நடந்த அந்த யுத்தம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. TPM 50 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 399 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல ஆடியோ புக்ஸ் குக் எஃப்எம்மில் வந்து கொண்டே இருக்க போகிறது. அதை ஃபுல்லாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான்
நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களும் அதை நீங்கள் ஆடியோ வடிவில் கேட்கும்போது ஒன்று புத்தகமாக இருக்கலாம், இல்லாட்டி ஆடியோ புக் சம்மரியாக இருக்கலாம். அதை நீங்கள் ஆடியோ வடிவில் கேட்கும்போது உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய அறிவில் அது எல்லாமே மறைத்து வைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு தருணத்தில் இப்படி நீங்கள் கேட்குற ஆடியோ புக்ஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவு பெட்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பல இழப்புகள் உக்ரைன் சந்திச்சாலும் உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா, ரஷ்யா விட்டு வந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்குமே சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. மிக முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் ரஷ்யா போர் தொடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா விட்டுட்டு நேராக உக்ரைனுக்குள்ளே வராரு. இன்னைக்கு அவருக்கு உக்ரைனுடைய சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரஷ்யா சொல்லியிருக்கிற மிக முக்கியமான, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, ஜெர்மனி வளர்ந்து வருகிறது, ஐரோப்பிய ஒன்றியமே கவனித்துக்கொள் அப்படிங்கிறது தான். ஜெர்மனியை வளர விட்டுட்டோம்னா எல்லாருக்கும் தெரியும், முதல் உலகப்போர், இரண்டாவது உலகப்போர், இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெர்மனி வளர்ந்தது தான். இன்னைக்கு ஜெர்மனி சொல்லியிருக்காங்க, 107 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுடைய 2% ஆஃப் ஜிடிபியை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் டிஃபென்ஸுக்காக அப்படின்னு சொன்னாங்க. பல ஆயுதங்களையும் கொடுக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நாடும் ஜெர்மனி தான். சொல்லப்போனால் ஜெர்மனிக்கு இப்போது பெரிய அளவு நஷ்டம் எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, யூகேக்கு பெரிய அளவு நஷ்டம். ஏன்னா யூகே அவங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அதை ஆயுதமாக மாற்றி அந்த ஆயுதங்களை யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு பெருத்த நஷ்டம். அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், அமெரிக்காவினுடைய உதவி அப்படிங்கிறது எல்லாமே உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவையும் பகைக்காமல் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 9 வாரங்களாக ஒரு ஆயுதம் கூட எங்களுக்கு ஜெர்மனி கிட்ட இருந்து வரல அப்படின்னு சொன்னாங்க. இந்த யுத்தத்தை மையப்படுத்தி நாங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பழைய ஜெர்மனியினுடைய விஸ்வரூபத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அடுத்த யுத்தம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வரலாறு அதை தான் சொல்லுது. இப்போ ரஷ்யா இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி வளர்கிறது, இது உலகத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஜெர்மனி மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியமே பல விரிசல்ல இருக்கு. எனக்கு ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் வேணும், இயற்கை எரிவாயு வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாடுகள், வேண்டாம் அப்படின்னு சொல்ற நாடுகள், யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்லடா எங்களுக்கு நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்ற நாடுகள். இதற்கு மத்தியில் ஜெர்மனியினுடைய இந்த பிரச்சனையும் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை நாங்கள் தடைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படலாம். ஜோ பைடன் அவர்கள் நிச்சயமா சவுதி அரேபியா ஒரு ட்ரிப் அடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருந்த இந்த தருணத்தில் அவருடைய அந்த ட்ரிப் பிளான் அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்காக ஜோ பைடன் அவர்களுடைய அமெரிக்காவினுடைய அதிபருடைய பயணம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவை ஓரம் கட்டணும்னா அரபுலக நாடுகளை கண்ட்ரோலில் வைக்கணும், அரபுலக நாடுகளுடைய ப்ரொடக்ஷன் அதிகரிக்கணும், அரபுலக நாடுகள், மீதம் இருக்கும் நாடுகள், ரஷ்யாவை எதிர்த்து மீதம் இருக்கும் நாடுகளுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். இது எல்லாம் நடந்தாதான் ரஷ்யாவை தனிமைப்படுத்த முடியும். அப்படி இல்லையா இப்போ இவங்க போட்டிருக்கிற பொருளாதார தடையெல்லாம் ரஷ்யாவுக்கு வெறும் ஜுஜுபி மாதிரி அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. அதுவும் இல்லை, இன்னும் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது அவங்களுடைய மார்க்கெட்டில் பார்கிங் மார்க்கெட்டாக மாறிட்டு இருக்கு. ரஷ்யா இந்த நாட்டுக்கு இவ்வளோ விலை குறைத்து கச்சா எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு இவ்வளோ விலையில் தான் கச்சா எண்ணெய் வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல நாடுகளும் கேட்டு வருகிறார்களாம் ஐரோப்பிய ஒன்றியத்தில். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கல்ஃப் கண்ட்ரீஸ், அதனுடைய தலைவனாக நினைக்கக்கூடிய சவுதி அரேபியா, இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கு. அந்த பயணத்தில் நிச்சயமாக வரும் வாரங்களில் அந்த பயணம் இருக்கும் சொல்கிறாங்க. அந்த பயணத்தின் போது பலவிதமான உலக அரசியலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சவுதி அரேபியா ஆல்ரெடி சொன்னாங்க, உன்னுடைய காய் நகரத்துக்குலாம் என்னால் அசைய முடியாது, ரஷ்யாவை எதிர்த்து என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றும் ஒபக் பிளஸ் நாடுகள் சொன்ன அந்த அறிவிப்பின்படி ரஷ்யாவை எதிர்த்து நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாடு, சவுதி அரேபியா மட்டும் ரஷ்யாவை எதிர்த்து ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் வாங்காமல் இருந்தால் நாங்கள் இவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆயில் மார்க்கெட் ஆட்டம் கண்டுவிடும். உலக நாடுகள், உலக அரசியல், இது எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு போகும். சொல்லப்போனால் ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப திகைத்து நின்றுவிடும். அப்போ வருவாங்க ரஷ்யா, எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது நடக்குமா? இது நடப்பதற்கு ரஷ்யா விட்டு விடுவாங்களா? அடுத்த வாரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ 100வது நாளில் யாருக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறுவதையோ இல்லாட்டி யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கூறுவதையோ என்னால் உட்கிரகிக்க முடியலை. 20% யுக்ரைன் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. சொல்லப்போனால் இது ரஷ்யாவினுடைய வெற்றி. அந்த 20%ல் முக்கியமான கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும், போர்ட் சிட்டிஸாக இருக்கட்டும், பல கடல் வழித்தடங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு? ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு.
மேற்குலக நாடுகள் சொல்கிற மாதிரி இது யாருக்கும் வெற்றி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வெற்றி உக்ரைனுக்கு மிகப்பெரிய தோல்வி என்பதை அவர்கள் மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ செய்திகளை படியுங்கள், ஆனால் படிக்கிற செய்திகளில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குது, அதை மறைப்பதற்கான எவ்வளவு விசாரணைகள் இல்லாட்டி எவ்வளோ பெரிய நுணுக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பகுத்தாய்வு செய்யுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வெறும் 2 நாட்டு பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய, பொருளாதாரத்தை மந்த நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய, பல நாடுகளில் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கக்கூடிய, பல நாடுகளுக்கு உள்நாட்டு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு யுத்தமாக பார்க்க வேண்டும். இந்த யுத்தம் ஜெர்மனியுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக மாறி நிற்கிறது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபயர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வியூகத்தில் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ தமிழ் வியூகம் சேனலில் தான் ஃபயர் அப்டேட் அப்படிங்கிற நம்முடைய இந்த அப்டேட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 100 நாள் யுத்தத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு தமிழ் பட்சத்தில் நம்ம இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் ஃபயர் அப்டேட் பார்க்கணும்னா கண்டிப்பாக வியூகமும் முக்கியமான அப்டேட் தமிழ் பட்சத்திலையும் பதிவு செய்யப்படும். தமிழ் பட்சத்தில் இப்போ நல்ல வெரைட்டியான கண்டென்ட் இருக்குல்ல, அடுத்த கண்டென்ட் என்ன வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.